நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது மார்ச் 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். ஸோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பார்த்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பாங்க. உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். விருச்சிக ராசி பெண்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? நிச்சயமா. விருச்சிகம் எடுத்துட்டோம்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம். சோ விருச்சிகத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? செவ்வாயினுடைய ஆதிக்கம், சந்திரன் நீச்சமாக கூடிய இடம். பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில பாக்குறதுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அப்படின்றப்ப ரஃப் அண்ட் டஃபான ஆளா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தேலோட சிம்பிள் அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்களேன். நிறைய பேர் வந்து திட்டக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் யாருக்கும் அடங்காது, இப்போ இதெல்லாம் வாயெல்லாம் யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு திமிர் பிடிச்ச பிள்ளைங்களாவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆன் டைம் பஞ்சுவாலிட்டி பரமசிவம்லாம் யாருன்னா நம்ம பிள்ளைங்க தான். விருச்சிக ராசியில பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா ரொம்ப அம்மாவோட அன்புக்காக இயங்குவாங்க. வெளியில வந்து ரொம்ப பாசம், அன்பு, ரொம்ப இறக்க குணம், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அதாவது சும்மா திட்டா அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளாவும் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு உள்ள அழுகுறேன் ஆனா என் கண்ணுதான் வேர்க்குது, நான் அழல அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை கவலைகளையும் மனசுக்குள்ள வந்து நிறைய பூட்டிப்பாங்க. எல்லாருக்காகவும் வந்து ஒரு கிவரா இருக்கக்கூடிய தன்மை வந்து விஷயத்துல உண்டு. ஆனா தைரியம்ப்பா, அவங்கள மாதிரி தைரியம் சொல்லிருக்கணும். இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ராணுவத்துறையெல்லாம் எடுத்துக்கிறோம்ல, அதா இருக்கட்டும், போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு என்னால போய் நைட்டு ஒரு 12 மணினாலும் சரி நிக்க முடியும், ஒரு கத்தி எடுத்து சர்ஜன் ஆக முடியும். கிட்டத்தட்ட நம்ம சிம்மம் பெண்கள் மாதிரிதான். சிம்மம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேஷ பெண்கள் மாதிரி இவங்களுமே வந்து ஒரு துணிச்சல், தைரியம், ஆபரேஷன் பண்ணுமா, அறுக்கணுமா, அறுத்துடலாம், ரத்தமா, பயப்படவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க. ஓகே மேம். மாணவிகளா இருந்தா எந்த மாதிரி படிப்பை சூஸ் பண்ணலாம் மேம்? இவங்களை பொறுத்த நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கப்பா. ரொம்ப ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே வந்து உடலை வந்து ஒரு ஆணுக்கு நிகரா வந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு அழகா மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வீராங்கனைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயங்கக்கூடிய இயந்திரங்கள் தொடர்பான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு, இன்னைக்கு இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலயே வந்து மெரைன் இன்ஜினியரா இருக்கட்டும், ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறதா இருக்கட்டும், மீடியா ரிலேட்டட்ல விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களாம் என்னன்னா காலில் சக்கரத்தை கட்டி ஓடிட்டே இருப்பாங்க. இங்க உட்காந்துட்டு இருப்போம், நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்மளோட இங்க பேசக்கூடிய கான்வர்சேஷன் ஒண்ணா இருக்கும், இவங்களோட மைண்ட் ஒரு பக்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் வந்து அடிக்கடி எங்கேயோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருக்கும். மனசுன்றது வந்து எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்ணா சரியா இருக்கும் மேம்? இவங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ ஒரு ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க எந்த ஒரு எப்பவுமே பிஸியா இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பிஸியான தொழில் அப்படிங்கிற மாதிரி
பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எல்லா தொழிலுமே உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிச்சு ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இப்ப கேக் எல்லாம் பண்றாங்க, ஹோம்மேடா. நான் வந்து ஹோம் மேக்கர்னு நான் சொல்ல விரும்பலங்க. நான் இங்க இருந்து என்ன சாதிக்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்னால சாதிக்கணும், எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற தன்மையில இவங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இவங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் வருவாங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணவர் இருந்தா சூப்பர்னு சொல்லலாம். என்னன்னா இவங்களுடைய வேகம், துடிப்பு, இவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. உனக்கு என்ன திறமை இருக்கு, ஸோ நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்ட, உனக்காக நான் வந்து எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன், எங்க ஃபேமிலியில இதுதான் என்னோட ட்ரெடிஷனல், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும் நீ செய், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவர் அமைஞ்சாங்கன்னா அதை விட ஹாப்பி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ உண்மையிலேயே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அது கணவரா இருக்கட்டும், நம்மளோட அப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எனக்கு கரெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லுவேன் ஒரு ஆர்மி ஃபேமிலி அப்படின்னே சொல்லுவேன். ஆர்மி ஆபீசர் மாதிரி வழிநடத்தக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். கரெக்டா இருப்பாங்க, ஆன் டைம்க்கு இருப்பாங்க. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணனா அவங்களால முடியாது. நடிக்க தெரியாது, போய் பேச தெரியாது. எனக்கு வந்து நீ போய் பேசிட்டு என்கிட்ட நடிக்கிறேன்னா என்கிட்ட பேசாது. அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி துண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரஸ்ட், நான் ரொம்ப ட்ரஸ்டபிளா இருக்கேன்ல, நீ எனக்கு ட்ரஸ்டபிளா இருந்தா போதுமானது அப்படின்றத மட்டும் தான் ரொம்ப பிடிக்கல. ஓகே மேம். இவங்களுக்கு கொஞ்சம் காதல் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு எப்படி மேம்? ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். ஆக்சுவலா நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஏன்னா விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் தேலியோட சிம்பிள்ரா. இவங்க வேகமா பேசுறது, அந்த வார்த்தைகளை வந்து டக்குன்னு விட்டுருவாங்க, காயப்படுத்திடுவாங்க, மனசை காயப்படுத்திடுவாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையா இருக்காங்க இல்லையா, கோவம் இருக்க இடத்துல தாங்க குணம் இருக்கும். உண்மையை சொல்றேன், நான் வந்து விருட்சகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க கூட டிராவல் பண்றது ரொம்ப சூப்பர். அவங்கள மாதிரி பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்காத பசங்க வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து ப்ராப்ளம் ஆடுறது. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கோவம் இருக்கும், அதே சமயத்துல வார்த்தைகள் என்னன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் கவனம். ஏன்னா அவசரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பாதகத்தை தரலாம். அந்த டைம்ல கொஞ்சம் நேரம் வெளியில போயிட்டு வாங்க. உங்களுடைய வேகமான முடிவுகள் சில நேரங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும். வீட்டுல வந்து விருட்சகத்துல பெண் இருக்கா அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுவா, விடமாட்டா. நான் என்ன பண்ணினேன், எனக்கு ஆர்கியூ பண்ணினாலும் சண்டை போட்டா அவ சரி பண்ணதுதான் நினைப்பா. நான் என்ன சொல்றேன், அந்த டைம்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு, அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடலாம். அதனால கொஞ்சம் வெளியில போயிட்டு நீ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ், நம்பர்ஸ், கோயில்லாம் சொல்லிடுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மெரூன் கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. இவங்களுடைய லக்கியஸ்ட் கலர்ன்றது மெரூன். அது மாதிரி சாம்பல் நிறம் சொல்லக்கூடிய நிறம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய நம்பர் எப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்கும். 6ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கொடுக்கக்கூடியது. 9ஆம் நம்பர் ஏன் வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா லக்கியா தான் இருக்கும், பட் ஆனா இவங்க வந்து ஏற்கனவே அவசரம். ஸோ எல்லாத்துலயும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகே. கோயில் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு முருகப்பெருமான் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு செவ்வாயோட வீடுல கடல் சார்ந்த பகுதி, தண்ணி சார்ந்த பகுதி. கிட்டத்தட்ட முருகப்பெருமான் எங்க இருக்காரு அப்படின்றப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில மாற்றமும் சுபிட்சமும் கண்டிப்பா ஏற்படும். அதாவது ஒரு மனசுல ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்க, போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு நடந்துட்டா சந்தோஷம் அப்படின்னா முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்தாங்கனால எங்களோட வாழ்க்கையில திருப்பம் தான். அடுத்த கட்டமான ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு நகர்வு, உயர்வு தான். நகர்வுன்றதை விட உயர்வுன்னு எடுத்துக்கலாம். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். நன்றி.